ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான வெண்பொங்கலும் இது கூடவே சைடிஷாக சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னியும் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 1 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இது கூடவே அதே கப்பில் 3/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி வச்சிடலாம். 4லேருந்து 5 விசில் வரட்டும். விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா குழைவாக வெந்திருக்கு. குழைவாக வெந்தால் தான் பொங்கல் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே ஒரு கரண்டி வச்சு மசிச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகு பொரிய விடலாம். மிளகு தெறிக்கும், அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 பீஸ் அளவு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், 5லேருந்து 6 முந்திரி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருக்க அரிசியில் சேர்த்துடலாம். இது அப்படியே நல்லா கிண்டிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாகவே இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சூடாக சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதுக்கு நம்ம சைடிஷ் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். அதை துருவிட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு காரத்துக்காக 4 பச்சை மிளகாய், 4-5 பூண்டு, சின்ன சைஸ் இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானது கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம். கூடவே ஃப்ளேவருக்காக 2 காஞ்ச மிளகாவை பிச்சுட்டு சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காயில் நம்ம சேர்த்துடலாம். சட்னி ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். பொங்கலுக்கும் இந்த தேங்காய் சட்னிக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் கூட சாம்பார், சட்னி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.